கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு, இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? என் அன்பான கடகராசி உறவுகளே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய சொல்லப்போனா ஒரு பெரிய வெளிச்சத்த கொண்டு வரப்போகுதுங்க. ரொம்ப நாளா நமக்கு மட்டும் ஏன் எப்பவும் கஷ்டம் வந்துட்டே இருக்குது? நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே! அப்புறம் ஏன் நம்மள மட்டும் சுத்தி இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க? அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்க வேதனைகள், வலிகள் எல்லாமே எனக்கு நல்லா புரியுதுங்க. அதனால இனிமே அந்த கவலை உங்களுக்கு சுத்தமா வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான விடிவு காலம் பிறந்துடுச்சு. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்த கொடுக்க போகுது. ஒரே ஒரு ராத்திரியில உங்க வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா, தெளிவா நம்ம பேச போறோம்ங்க. கவனத்த சிதற விடாம முழுசா கேளுங்க. ஏன்னா, இது உங்க வாழ்க்கைக்கான மிக முக்கியமான பதிவு. மிதுன ராசி கடகராசிக்காரங்களான நீங்க பிறப்பாலேயே ரொம்ப அன்பானவங்க. கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்க முடியாது. ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா, அந்த நல்ல மனசுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்னவோ ஏமாற்றமும், துரோகமும் தான். உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள யாருன்னே தெரியாத மாதிரி கடந்து போயிடுவாங்க. அத நெனச்சு நெனச்சு உங்க மனசு ரொம்பவே காயப்பட்டு போயிருக்கும். சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூட பழகுற நண்பர்களா இருந்தாலும் சரி, உண்மையான அன்ப நீங்க யாருகிட்டயுமே பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. நெறைய நேரங்கள்ல தனிமையில நின்னு தவிச்சிருக்கீங்க. ஆனா, இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். நவக்கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய நன்மைய செய்ய காத்துக்கிட்டு இருக்குது. காலசக்கரம் இப்போ உங்களுக்கு சாதகமா சுழல ஆரம்பிச்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு பலனை வாரி வழங்க போகுது. அந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய, குறிப்பா யாருகிட்டயும் சொல்லவே கூடாத ஒரு 5 ரகசியங்கள் இருக்குது. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நீண்ட நாள் ஆசை எப்படி நிறைவேற போகுதுன்னு பார்ப்போம். பல வருஷமா நீங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய கனவு சுமந்துட்டு இருக்கீங்க. அது சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கலாம். இன்னும் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கிற கல்யாண விஷயமா இருக்கலாம். நல்ல சம்பளத்துல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கணுங்கிற ஏக்கமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, இத்தனை நாள் அதுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. உங்க ஜாதகத்துல இப்ப நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்களுக்கான வெற்றி கதவுகளை ரொம்ப அகலமா திறக்க போகுதுங்க. அதனால இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம் தான். நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். நினைத்த காரியம் அப்படியே கைகூடி வரும். பொதுவா கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் மனசுல ஓடிட்டு இருக்கும். எப்பவுமே இப்படித்தான் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா நடக்கிற மாதிரி ஒரு எதுவுமே தெரியல. ஒரு மாயை உருவாக்கிட்டு கடைசியில எல்லாமே நம்ம கை நழுவி போயிடுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது நியாயமானதாங்க. ஆனா இந்த முறை அப்படி கண்டிப்பா நடக்காது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த கிரகநிலைகளோட தாக்கம் வேற, இப்ப இருக்கிற கிரகநிலைகள் வேற. உங்களுக்கு இருந்து வந்த கடுமையான தடைகள், கண் திஷ்டிகள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே இப்ப விலகிடுச்சு. குறிப்பா பொருளாதாரத்துல இருந்த பெரிய கஷ்டங்கள் எல்லாம் முற்றிலுமா தீரப்போகுது. காசு நிக்க மாட்டேங்குது. அந்த காசு வந்த வழியிலேயே செலவாயிடுது. கடன் மேல கடன் ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிற நிலைமை மாறி உங்க கையில லட்சுமி கடாட்சம் நிரந்தரமா தங்க போகுதுங்க. உங்களுக்கு யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் நியாயமா பணம் வரணுமோ அதெல்லாம் உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க யாருகிட்டயும் மூச்சு விடக்கூடாத அந்த 5 ரகசியங்கள்ல முதல் ரகசியத்த பத்தி பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கவனமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்கள அது முழுசா நடந்து முடிஞ்சு உங்க கைக்கு வர வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. குறிப்பா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கடகராசிக்கு இயற்கையாகவே கண் திஷ்டி ரொம்ப அதிகம்ங்க. நீங்க ரொம்ப எதார்த்தமா, சந்தோஷமா ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிரும்போது, அவங்க மனசுல எழுகிற சின்ன பொறாமை எண்ணம் கூட உங்க பெரிய காரியத்த அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதனால உங்க தொழில் முன்னேற்றம், உங்க எதிர்கால திட்டம், உங்களுக்கு வரப்போற பணவரவு இது எதையுமே யார்கிட்டயும் வெளிக்காட்டிக்காம ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது தான் உங்க வெற்றிக்கு முதல் படி. நீங்க ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு இருங்க. உங்க வெற்றி நாளைக்கு ஊருக்கே சத்தமா பேசணும். அதுவரைக்கும் உங்க
வாய் மூடி தான் இருக்கணும். 2வது முக்கியமான ரகசியம் என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உங்க பிள்ளைங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகள எந்த காரணத்த கொண்டும் வெளியில 3வது மனுஷவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு வீட்டுக்குள்ள பாத்திரம் இருந்தா சத்தம் வரத்தான் செய்யும். உங்களுக்குள்ள 1000 சண்டைகள் வரலாம், கோபதாபங்கள் வரலாம். ஆனா அத உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க சூழ்நிலைய தப்பா பயன்படுத்தி காத்துட்டு இருக்கிறவங்க சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. நீங்க எதார்த்தமா உங்க மனசுல இருக்கிற பாரத்த இறக்கி வைக்கணும்னு ஒரு விஷயத்த புலம்புவீங்க. ஆனா அவங்க அத ஊரெல்லாம் பெருசு பண்ணி உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தீராத விரிசல உருவாக்கிடுவாங்க. உங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதனால உங்க குடும்ப ரகசியங்கள் உங்க வீட்டு வாசப்படிய தாண்டி வெளிய போகவே கூடாது. இதுல நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா கராரா இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சுபகாரியம், ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கப் போகுது. அத கெடுக்கிற மாதிரி எந்த சின்ன வாய்ப்பையும் நீங்க மத்தவங்களுக்கு பெரிய ஆத்மார்த்தமா கூட குடுத்துறக்கூடாது. இன்னொரு ரகசியம் என்னன்னா, உங்களோட பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயம், குறிப்பா உங்க கையிருப்பு, சேமிப்பு பத்தி யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, நான் இந்த இடத்துல முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிட்ட கூட சொல்லாதீங்க. ஏன்னா, உங்க நேரம் இப்ப நல்லா மாறப்போறத பார்த்து பல பேர் உங்ககிட்ட தேடி வந்து கடன் கேட்க ஆரம்பிப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே, யாராவது வந்து கஷ்டம்னு நின்னா இல்லைன்னு சொல்ல மனசு வராது. ஆனா, அப்படி நீங்க இரக்கப்பட்டு கொடுக்குற பணம் திரும்ப வரவே வராது. கடைசியில அவங்க கூட இருக்கிற பழகவும் பகையா மாறிரும். அது மட்டும் இல்லாம உங்கள ஏமாத்தி உங்க பணத்த பறிக்க சில சூழ்ச்சிகள் நடக்கலாம். அதனால உங்க சேமிப்பு கணக்கு, நீங்க சேர்த்து வச்சிருக்கிற நகை நட்டு, உங்களுக்கு வரப்போற லாபம் இது எத பத்தியும் வெளிய ஆளுங்களுக்கு தெரியவே கூடாது. பணம் உங்களுக்கு மட்டும் தான் ரகசியமா இருக்கணும். நீங்க படுற கஷ்டத்தை எல்லாம் மேல இருக்கிற அந்த இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கான். எனக்கு மட்டும் எப்பவும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க சாமி கிட்ட நின்னு அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இப்ப உறுதியான பதில் கிடைக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த கிரக மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகுது. உங்களால இழுபறியா இருந்த ஒரு பஞ்சாயத்தோ, இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்தோ எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்கள தூக்கி போட்டு மிதிச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ராஜ நட போட போறீங்க. உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டவங்க எல்லாம் உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான காத்திரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. இத நினைச்சு நீங்க இப்ப இருந்தே சந்தோஷப்பட ஆரம்பிக்கலாம். இப்ப 4வது ரகசியத்தை பத்தி சொல்றேன். ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக விஷயங்கள், அதாவது நீங்க செஞ்சுட்ட வேண்டுதல்கள், நீங்க செய்யப்போற பரிகாரங்கள் எதையுமே யார்கிட்டயும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. இந்த கோயிலுக்கு போகப் போறேன், என் கஷ்டம் தீர இந்த பரிகாரம் செய்யப் போறேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா மத்தவங்க கிட்ட சொல்றத முதல்ல நிறுத்துங்க. உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இடையில மட்டும்தான் இருக்கணும். ஆன்மீக ரீதியா நீங்க எடுக்கிற முயற்சிகள மத்தவங்க கிட்ட சொல்லும்போது, அதுல அவங்க வைக்கிற சின்ன எதிர்மறை எண்ணம் கூட அந்த பரிகாரத்தோட முழு பலன உங்களுக்கு கிடைக்க விடாம தடுத்துரும். அதனால உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடகராசிக்கு இப்ப குரு பகவானுடைய ஆசியும் பரிபூர்ண கடாட்சமும் முழுமையா கிடைக்க போகுது. இத்தனை காலமா உங்களை சுத்தி இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. குறிப்பா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல வேலை அமைய போகுது. வியாபாரம் பண்றவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த மந்த நிலை மாறி இனிமே உங்க கல்லாப்பெட்டி ரொம்ப போகுது. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய நல்ல மனசும் நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவியும் தான். அந்த புண்ணியம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இப்போ உங்களை ஒரு கவசமா நின்னு உங்களை காப்பாத்த போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானம், துக்கம் எல்லாமே பனி மாதிரி விலகி ஓட போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ராத்திரி உங்க தலையெழுத்தே மாத்தி எழுத போற ஒரு அற்புதமான ராத்திரி அமைய போகுது. இப்ப 5வது ரகசியம் என்னன்னா, உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களையோ, பலவீனங்களையோ யார்கிட்டயும் சொல்லவே கூடாதுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு யார்கிட்டயும் உங்க குறைகளை காட்டிக்காதீங்க. ஏன்னா உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். இதுல உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறவங்க தான் நிறைய பேர். அதனால உங்க உடல் ஆரோக்கியம், உங்க மன வலிமை இதை பத்தி எப்பவுமே ஒரு சிறப்பான விஷயங்களை மட்டுமே பேசுங்க. நீங்க சோர்வா இருந்தா கூட அதை யாருக்கும் காட்டிக்காதீங்க. எப்பவும் ஒரு கம்பீரமான முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட இருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போறத பார்த்து உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் ஆச்சரியத்துல வாயடைச்சு நிக்க போறாங்க. உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. இத்தனை நாளா இருந்த ஒரு பாரம் சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கும். காலையில எழுந்திருக்கும் ஒரே ஒரு இனம் புரியாத பயம் உங்க மனச அழுத்திட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த நிலைமை இனிமே முற்றிலுமா மாறப்போகுது. ஒரு பெரிய மலையை தூக்கி இறக்கி வச்ச மாதிரி அவ்வளவு லேசா உணர போறீங்க.
உங்க முகத்துல ஒரு புது கலை பிறக்க போகுது. உங்கள பார்க்குறவங்க எல்லாம் என்ன கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம், முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும், நடையில ஒரு மிடுக்கு தானா வந்து சேரும். உங்கள சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் வளையம் உருவாகப் போகுது. யார் யாரெல்லாம் நல்லா வச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்க முன்னாடி வந்து நிற்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. நீங்க அவங்கள பழிவாங்க வேண்டாம். அந்த வேலைய உங்களுக்கான காலம் ரொம்ப சரியா செஞ்சு முடிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனச எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க உங்க நேர்மையிலிருந்து கொஞ்சம் கூட விலகிடாதீங்க. ஏன்னா அந்த நேர்மையும் உங்க உழைப்பும் தான் இப்போ உங்கள ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இது மேல உங்க மேல வீசப்பட்ட அத்தனை விமர்சனங்களுக்கும் வெற்றியா ஒரு சவுக்கடியா அமையப் போகுது. நீங்க எத நினைச்சு ரொம்ப நாளா ஏங்கி தவிச்சீங்களோ அது உங்கள தேடி உங்க வாசலுக்கு வரப்போகுது. ஒவ்வொரு விடியிலும் உங்களுக்கான வெற்றியை மட்டுமே கொண்டு வரும். நிறைய கடகராசி அன்பர்கள் எனக்கு யாரும் ஆதரவு தரவில்லை, என் சொந்த காதில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறீங்க. அது உண்மைதான். உங்களுக்கு எப்பவுமே மற்றவங்க உதவி அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. ஆனால் அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும். ஏன்னா நீங்க யாரையும் நம்பி இல்லை, உங்க திறமையும் உங்களை படைச்ச அந்த இறைவனை நம்பி மட்டும்தான் இருக்கீங்க. அந்த ஒரு உன்னதமான நம்பிக்கை உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காது. இப்ப நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்களுக்கான தனித்துவத்தை ஊருக்கே அடையாளம் காட்ட போகுது. யாருக்கெல்லாம் நீங்க எளிதில் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அது உங்க முன்னாடி ஒரு மாபெரும் வெற்றியாளரா நீங்க வலம் வர போறீங்க. அந்த பொன்னான நாள் ரொம்ப தூரத்துல இல்லை, இதோ உங்களை தொடர தூரத்துக்கு நெருங்கி வந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கான மகுடம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. வாழ்க்கையில நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க கூடவே இருந்து குடிபிடிக்கிறவங்க கடகராசிக்காரங்களுக்கு வெளியில இருக்கிற எதிரிகளை விட கூட இருந்தே துரோகம் பண்றவங்க தான் அதிகம். சிரிச்சுக்கிட்டே கழுத்த இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆட்களை நீங்க ரொம்ப சுலபமா நம்பிடுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை அப்படி மறைச்சிட்டு இருந்த அந்த துணை முற்றிலுமா விலக போகுதுங்க. யார் உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற நிஜமுகம் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலைகளை எல்லாம் தானா அருந்து விழும். உங்களை ஏமாத்த நினைச்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா மாறப்போகுது. ரொம்ப நாளா சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை புதுசா ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற கடகராசி உறவுகளுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க தொட்டது கூட இப்போ பொண்ணா மாறும். அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு பணவரவுக்கான யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் உங்க தொழில இருந்த நஷ்டம், வீண் விரயம் எல்லாமே மாறி இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். மேலதிகாரிகள் உங்க திறமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொண்டாடுவாங்க. உங்களுக்கு கீழ் வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க உழைக்கிற இடத்துல நீங்க தான் இனிமே ராஜா. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா அவங்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், கைகால் வலி, முதுகு வலி, மன அழுத்தம் காரணமாக வந்த தூக்கமின்மை, இது எல்லாமே மாயமா மறைய போகுது. நீ வரக்கூடிய நாட்கள்ல இரவு ஏற்படுற அந்த கிரக சேர்க்கை உங்க உடம்புல ஒரு புதிய ஆற்றலை பாய்ச்ச போகுது. காலையில எழுந்திருக்கும் போது அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்க உடம்புல இருந்த அந்த சோர்வையெல்லாம் நீங்கி ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு இளமையான உணர்வு உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் காரணம் உங்களை சுத்தி சுத்தி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் உங்களை விட்டு விலகிறது தான். உங்க ஆரோக்கியம் மேம்படுறத பார்க்க நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறும்னு நான் முறையிலே சொன்னேன் இல்லையா? அது எப்படின்னு இப்போ சொல்றேன். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருப்பீங்க. கோவில் கோவிலா ஏறி இறங்கியிருப்பீங்க. எப்பயோ மருத்துவர்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அந்த கண்ணீருக்கும் தவிப்புக்கும் உறுதியான பலன் கிடைக்க போகுது. உங்க வம்சத்தை தலைக்க வைக்க ஒரு அழகான வாரிசு உங்க குடும்பத்துல உருவாக போகுது. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும்னு தவம் கிடக்கிறவங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல இடத்துல வீடு வாங்குற யோகம் இப்படி கூடி வந்திருக்குது. எங்க இருந்து பணம் வரணும்னு நீங்க நம்ப வேண்டாம். அதற்கான வழியை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா காட்டிக் கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வரப்போற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது மட்டும்தான். உங்க கனவுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி நிஜமாக மாறப்போகுது. காதல், கல்யாணம், மனசுக்குள்ள 1000 ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி காத்திருக்குது. இது உண்மையாக நேசிச்ச ஒருத்தரோட உங்களை சேர்த்து வைக்க இந்த கால நேரம் ரொம்ப சரமா மாறி இருந்திருக்கு. உங்க காதலுக்கு குறுக்க நின்ன அத்தனை முட்டுக்கட்டைகளும் சுக்குநூறா உடைய போகுது. வீட்டுல தெரியவங்க உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க, இல்ல சமுதாயத்துல இருக்கிற சில கட்டுப்பாடுகள் உங்களை ரொம்பவே பயமுறுத்தி இருக்கும். ஆனா அந்த பயம் எல்லாம் இனிமே சுத்தமா தேவையில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க நடக்க போறதை நினைச்சு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்க உண்மையான அன்புக்கு முன்னாடி எல்லா தடைகளும் விலகி நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை துணை உங்க கரம் பிடிக்க போறாங்க. கல்யாணம் ஆகாம உங்க கழுத்துல விழ போற அந்த நாள் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. உங்களை சுத்தி இனிமே மங்கள வாத்தியங்கள் முழங்க போகுது. உங்க முகம் சந்தோஷத்துல மலரப் போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை கண்டிப்பா செய்யுங்க. ஆனா உங்க சக்திக்கு மீறி யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கிற ரொம்ப நல்ல குணம், மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா கண்ணீர் விட்டு துடிப்பாங்க. அது சில பேர் தப்பா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க வர இந்த நேரத்துல உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து உங்க தலையில ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்க
சில சூழ்ச்சிகள் நடக்கலாம். அதனால உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. குறிப்பா மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பை ஏத்துக்கிறது, சாட்சி கையெழுத்து போடுறது இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்பவே உஷாரா இருக்கணும். உதவி செய்யறது தப்பில்ல. ஆனா அது உங்க நிம்மதிய கெடுக்கிற மாதிரி மாறிடக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற அந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே உழண்டுட்டு இருந்த உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய எல்லைய தொடப்போகுது. உங்களுக்கு புதுசா நெறைய பொறுப்புகள் வரப்போகுது. அந்த பொறுப்புகள எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குது. உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவான திட்டத்த வகுத்துக்கோங்க. அதற்காகவும் உங்க கேள்விகள விட்டுக் குடுக்காதீங்க. உங்க திறமை மேல உங்களுக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்த சரியா பயன்படுத்தினா இந்த உலகமே உங்க காடையில வந்து நிக்கும். சில பேருக்கு கடல் கடந்து வெளிதேசம் போகணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை மனசுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும். எல்லா வேலைகளும் முடிஞ்சு தயாரா இருக்கும். ஆனா இப்போ ஏதோ ஒரு காரணத்தால அந்த பயணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கும் இப்ப அந்த தலை விழுகிற நேரம் வந்துருச்சுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாகவோ, இல்ல ஒரு கடிதம் மூலமாகவோ உங்கள தேடி வரப்போகுது. கடல் கடந்து போய் உங்க திறமைய நிரூபிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அப்ப இங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணமும், உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையும் உங்க தலைமுறைய மாத்தி அமைக்க போகுது. இது ஏதோ நான் சும்மா உங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல. உங்க கிரக நிலை அவ்வளவு வலிமையா உங்களுக்கு சாதகமா இருக்கனால தான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன். கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே குலதெய்வத்து மேலயும், முன்னோர்கள் மேலயும் ஒரு தனி பக்தி இருக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் உங்க குலதெய்வம் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? இனி வரக்கூடிய நாட்கள் அன்னைக்கு ராத்திரி நடக்க போற மிகப்பெரிய அதிசயத்துக்கு பின்னாடி உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு. ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம இல்ல ஏதோ ஒரு வேண்டுதல் பாக்கியாகி நின்னுட்டு இருந்திருக்கும். எல்லாம் இனிமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. உங்க வம்சத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு ஒரு பரிசா மாறி இனி வரப்போற ஆபத்துகள்ல இருந்து உங்கள காப்பாத்த போகுது. அதனால நீங்க எந்த ஒரு காரியத்த தொடங்குறதுக்கு முன்னாடியே மனசார உங்க குலதெய்வத்த நினைச்சுட்டு ஆரம்பிங்க. அதுல தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சொத்து பத்து விஷயத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தலைவலி எல்லாம் இனிமே தீரப்போகுது. பங்காளிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் இல்ல கோர்ட்டு வழக்குகள்னு பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த விவகாரங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா முடியப் போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை ஏமாத்தி உங்க சொத்த அபகரிக்க நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருக்கு. அந்த நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய காலம் இப்ப கனிஞ்சு வந்திருக்குது. அதனால வீண் கவலைகளை விட்டுட்டு உங்களுக்கு கிடைக்க போற அந்த வெற்றியை கொண்டாட தயாரா இருங்க. கடகராசியோட அதிபதியே சந்திரன் தான். அதனால மனசு எப்பவுமே ஒரே நிலையில இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமி நாளான நிலா எப்படி தேயுதோ அது போலவே உங்க மனசும் அடிக்கடி மாறும். ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு பழைய கவலைய நினைச்சு ரொம்ப சோகமாயிடுவீங்க. அந்த அளவுக்கு அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிற அந்த பழக்கம் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. நேத்து நடந்த கசப்பான சம்பவங்கள நினைச்சு நினைச்சு உங்க நிகழ்காலத்த நீங்க வீணாக்க கூடாது. இனிமே அந்த பழக்கத்த தூக்கி தூர போடுங்க. ஏன்னா நீங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. உங்கள காயப்படுத்தியவங்கள பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு உங்கள நேசிக்கிறவங்களுக்காக வாழ பழகுங்க. சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற அந்தஸ்து பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த சொந்தக்காரங்க உங்கள மதிக்காம ஓரங்கட்டுனாங்களோ அவங்க எல்லாரும் இனிமே உங்கள தேடி வந்து ஆசையா கூப்பிட்டு முதல் வரிசையில உட்கார வைக்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்க போகுது. ஊருக்குள்ள ஏதோ ஒரு நல்லது கெட்டதுனா கூட உங்க முடிவுக்கு தான் இனிமே மரியாதை இருக்கும். அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு உயர போறது. காசு பணம் வந்தா மட்டும் பத்தாது. அதுக்கேத்த மரியாதையும் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சது இப்ப 100% நடக்க போகுது. உங்கள பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சிய பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. இதுதான் உங்களுக்கான உண்மையான வெற்றி. கடகராசி அன்பர்களுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க காட்ட வேண்டிய ஒரு சின்ன கவனம். இவ்வளவு நாள் உங்களை ஏமாற்றினவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. ஆனா புதுசா சில பேர் உங்க கூட ஒட்டி உறவாட வருவாங்க. ரொம்ப இனிமையா பேசி உங்க தொழிலுக்குள்ள நுழைய பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை நம்பி வரவங்களுக்கு உதவி செய்யறது வேற. ஆனா உங்க வியாபார ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய கலை. இந்த உழைப்பால உருவான அந்த சாம்ராஜ்யத்துல வேற யாரும் தேவையில்லாம நுழைய விடாதீங்க. இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா உங்க வியாபாரத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க தொடங்குற எல்லா புது முயற்சிகளும் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைய இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவுல இருந்து உங்க தொழில இனி நடக்க போவதை பார்த்து நீங்களே ரொம்ப மலைச்சு போயிடுவீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த உங்க திறமைகள் எல்லாம் இனிமே உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். எங்களுக்கெல்லாம் என்ன திறமை இருக்கு, நான் சும்மா வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க கைவண்ணத்துல உருவாகிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட இனிமே உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை தேடித்தர இருக்கு. உதாரணமா நீங்க ரொம்ப ருசியா சமைக்கிறவங்களா இருக்கலாம். புதுசு புதுசா பல அருமையான உணவு பொறுப்புகளை
செஞ்சு தரவங்களா இருக்கலாம், இல்ல தையல் வேலை, கைவினை பொருட்கள் செய்றதுல வல்லவங்களா இருக்கலாம். உங்க திறமைய நம்பி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்த கொடுக்க இருக்குது. உங்கள ஒரு சாதாரண குடும்ப தலைவியா பார்த்தவங்க எல்லாம் இனிமே உங்கள ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா பார்த்து வியக்க காத்திருக்காங்க. உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா வர இருக்கு. உங்க தேவைகள நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துட்டே இருக்கும். நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ? அவங்களுக்கு சரியான நேரத்துல படிப்பு மேல கல்யாணம் எல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமோ? அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம கவலைப்பட்டிருப்பீங்க. உங்க பிள்ளைக கொஞ்சம் பொறுப்பில்லாமல் நடந்துக்கிறத பார்த்து உங்க மனசு ரொம்ப அழிஞ்சிருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். உங்க பிள்ளைகளோட எண்ணங்கள்ல ஒரு பெரிய முதிர்ச்சி வர இருக்கு. அவங்களோட பொறுப்புகள அவங்களே உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. படிப்புல சுமாரா இருந்த பிள்ளைங்க கூட இனிமே கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு ரொம்ப பிரம்மாண்டமா அமைய இருக்குது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்த பத்தி நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாம அப்படியே முழுமையா நிறைவேறும். அந்த சீரும் சிறப்புமா வாழறதுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்குது. உங்க வீட்ல இதுவரைக்கும் இருந்த வாஸ்து குறைபாடுகள், இல்ல எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே இப்ப முற்றிலுமா நீங்கி இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும்போதே சில வீடுகள்ல ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஆனா இனிமே உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு பெரிய நிம்மதியும், சந்தோஷமும், நிரம்பி வழியும் உங்க வீடு வாசல்ல லட்சுமி கடாட்சம் தங்கி இருக்கிறத நீங்களே முழுசா உணர்வீங்க. வீட்ல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். சண்டை சச்சரவுகள் இருந்த இடத்துல இப்போ அன்பும் சிரிப்புமா நிறைஞ்சிருக்கும். இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிரந்தரமா தங்கி இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குலதெய்வத்தையோ மனசார நினைச்சுக்கிட்டு உங்க அன்றாட வேலைகளை தொடங்குங்க. அந்த ஒரு சின்ன பக்தி உங்க வாழ்க்கையில நீ நடக்க போத ஒரு பெரிய அற்புதமா மாற்றி அமைக்கும். நண்பர்கள் வட்டத்துல இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது வரைக்கும் உங்க கூட சுத்தின பல பேர் வெறும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற காரியத்துக்காகவும் மட்டும்தான் பழகுனாங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க நடக்க போறதை நினைச்சு நீங்களே ரொம்ப பெருமைப்படுவீங்க. உங்க உண்மையான நண்பர்கள் யாருன்னு காலம் உங்களுக்கு அடையாளம் காட்ட போகுது. எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்தாலும் உங்க கஷ்டத்துல உங்களோடவே நின்று தோள் கொடுக்கக்கூடிய உன்னதமான மனிதர்களா இருப்பாங்க. உங்களுடைய நட்புகளை நீங்க விலக்கி வைக்கிற இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அமைதியை கொடுக்கும். யார் என்ன நினைப்பாங்களோ, நம்மளை தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்க முற்றிலுமா விடுபட போறீங்க. உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி மாறப்போகுது. பொருள் ரீதியா முன்னொரு அற்புதமான யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சு வச்ச ஒரு சின்ன முதலீடு இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்க போக, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு சின்ன நிலமா இருக்கலாம், இல்ல யாருக்கோ கொடுத்த கைமாத்து பணமா இருக்கலாம், அது இப்போது மறந்து போன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அந்த பணம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய குறையா திரும்பி வரப்போகுது. அந்த நேரம் பார்த்து உங்க வீட்டுல வரப்போற ஒரு பெரிய சுப செலவுக்கு அந்த பணம் ரொம்பவே கை கொடுக்கும். உங்க தேவைகள் எல்லாமே எந்த ஒரு கடனும் வாங்காம ரொம்ப சுலபமா பூர்த்தி செய்யப்பட இருக்கு. நீங்க நினைச்ச நேரத்துல வாங்குற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்க போகுது. இந்த பணத்தை வச்சு நீங்க உங்க எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நிரந்தரமான வருமானத்தை உருவாக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பேச்சுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. கடகராசிக்காரங்க பொதுவாகவே மனசுல பட்டதை படக்குன்னு சொல்லிடுவாங்க. அது பல நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய எதிரிகளை உருவாக்கி இருக்கும். நீங்க நல்ல நோட்டத்துல சொன்னா கூட நல்லா சுத்தி இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஆனா இனிமே உங்க வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய சக்தி வரப்போகுது. நீங்க சொல்றத மத்தவங்க ரொம்ப கவனமா கேட்டுக்க ஆரம்பிப்பாங்க. சபையில நீங்க பேசும்போது எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சியான ஆழமான கருத்துக்களை நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. உங்க பேச்சு பல பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய விடிவெளியா மாறப்போகுது. உங்களை ஒரு வழிகாட்டியா ஏத்துக்கிற அளவுக்கு பல பேர் உங்களை தேடி வருவாங்க. இதெல்லாமே நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற அந்த மாபெரும் ஆற்றல் தான். ஒரு முக்கியமான அறிகுறியை நீங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, பணம் நிறைய வருது அப்படின்னு எப்பவும் ஆழ் மனத்துல இறங்கிடாதீங்க. கடகராசிக்கு இயற்கையாகவே ரொம்ப எளிமையான குணம் இருக்குது. அந்த எளிமையை நீங்க எப்பவுமே கைவிடக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் சேர்ந்தாலும் உங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற அந்த அதிகப்படியான வருமானத்துல ஒரு சின்ன பங்கை யாருக்கும் தெரியாம ஏழை எளிய மக்களுக்கோ இல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ உதவியா செய்யுங்க. அந்த ஒரு சின்ன தர்மம் உங்க தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்த்து வைக்கும். உங்க வாழ்க்கையில இப்ப கிடைக்க போற இந்த வசந்த காலம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நிரந்தரமா நிலைச்சு நிக்கணும்னா உங்க நல்ல மனசு நீங்க செய்யற அந்த மறைமுகமான தர்மங்களும் தான் ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை காப்பாத்தும். ஒரு வேலை செய்யற இடத்துல இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. நீங்க உழைச்ச உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்க மேலதிகாரிக கிட்ட அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லி உங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி ஆட்களோட சாபம் வெளுக்க போகுது. உங்க திறமை யாரும் இனிமே குறைச்சு வைக்க முடியாது. உங்க நேர்மைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. யார் உங்களை வேணான்னு ஒதுக்குனாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. இது எல்லாம் உங்க வாழ்க்கையில நீ நடக்க போறத முன்னாடியே காட்டும் ஒரு சின்ன அறிகுறி தான். பந்தங்கள் விஷயத்துல நீங்க ரொம்ப
ரொம்பவே ஏமாந்து போயிருப்பீங்க. விசேஷ காலங்கள்ல உங்கள தனியா விட்டுட்டு அவங்க மட்டுமே சந்தோஷமா இருந்தத பார்த்து உங்க மனசு எவ்வளவு ரணமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த காலச்சக்கரம் இப்போ உங்களுக்கு சாதகமா சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. உங்கள மதிக்காதவங்க வீட்ல நடக்க போற எந்த ஒரு சுபகாரியமும் உங்க முன்னிலையில இல்லாம முழுமையடையாது. அந்த அளவுக்கு சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. உங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க எல்லாம் உங்கள பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க குடும்பத்தோட கௌரவம் உங்க மூலமா ஊரறிய தேசப்பட இருக்குங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு பயம், நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற கவலை இனிமே முற்றிலுமா விலகிடும். இரவு நேரத்துல படுத்தா நிம்மதியான தூக்கம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லாவே புரியுது. மன உளைச்சல், குழப்பம் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள்ல காத்துல பறக்க போகுது. உங்க முகம் எப்பவும் ஒரு பிரகாசத்தோடு இருக்க போகுது. உடம்புல ஒரு புது தெம்பு, ஒரு சுறுசுறுப்பு தானா வந்து உங்கள ஒட்டிக்கொள்ளும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமைய போகுது. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழிகாட்டியா இருந்து உங்களை எப்பவும் பாதுகாப்பா வழிநடத்தும். கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிற கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு உண்மையான விடிவு காலம். வட்டி மேல வட்டி ஏறி கட்ட முடியாம பல பேர் முன்னாடி அவமானப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இனிமே அடியோடு மாறப்போகுது. உங்களுக்கு எங்கிருந்து பணம் வேணும், எப்படி இந்த பணம் அடைப்போம்னு நீங்க புலம்பவே வேண்டாம். எதிர்பாராத பல திசைகள்ல இருந்து பண வரவு உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. உங்களை அசிங்கப்படுத்தின உங்க முன்னாடி உங்க கடனை எல்லாம் அடைச்சிட்டு ஒரு பெரிய ராஜாவா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களே 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க பொருளாதாரம் ரொம்பவே வலிமையடைய போகுது. வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இனி உங்க வாழ்க்கையில இடம் இல்லாம போக போகுது. நிறைய கடகராசிக்காரங்களுக்கு சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும், இல்லை இருக்கிற பழைய வண்டியை மாத்திட்டு ஒரு நல்ல வண்டி வாங்கணுங்கிற ஆசை ரொம்ப நாளா இருக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் காசு சேர்க்கும் போது ஏதோ ஒரு எதிர்பாராத செலவு வந்து அந்த ஆசையை தள்ளி போக வச்சிருக்கோம். ஆனா இப்போ அந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்கிறதுனால நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு புது வண்டி வாங்குற யோகம் ரொம்ப அருமையா கூடி வந்திருக்கு. அந்த வண்டியில நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா கோவிலுக்கு போற அந்த பொன்னான நாள் ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. வண்டி வாங்குறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறத பழுதடைந்த பொருட்களை மாத்திட்டு புதுசு புதுசா வாங்கி வீட்டை அழகா மாத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீ நடிக்க போவதை முன்னாடியே மாத்தும் ஒரு அழகான ஆரம்பம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோர்ட் வழக்கு பஞ்சாயத்துன்னு பல வருஷமா அலைஞ்சு திரிஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. அதுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு இல்லை யாருக்கோ சாட்சி சொல்லி போய் தேவையில்லாம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இழுபறியா இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. தீர்ப்பு உங்களுக்கு முழுமையா சாதகமா வரும். தேவையில்லாம அலக்கழிச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உண்டு உங்ககிட்ட வந்து சமரசம் பேசுற நிலைமை உருவாகும். இனிமே இந்த மாதிரி வம்பு வழக்குகள்ல நீங்க போகவே மாட்டீங்க. உங்க மனசு ரொம்ப லேசாகிடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான நியாயமா முழுமையா நிலைநாட்டப்படும். உங்க உடன் பிறந்தவங்க கிட்ட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் இப்ப தீரப்போகுது. அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையால பல வருஷமா பேசாம இருந்திருப்பீங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம விசேஷங்களுக்கு கூட கூப்பிடாம ரொம்ப தூரமா விலகி போயிருப்பீங்க. ஆனா இப்ப அந்த பாச போராட்டம் முடிவுக்கு வரப்போகுது. ரத்த பந்தம் விட்டு போகுமா என்ன? அவங்களே தப்பு செஞ்சிருந்தாலும் அதை உணர்ந்து உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்களும் பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மனசுல வச்சுக்காம ரொம்ப பெருந்தன்மையா அவங்களங்க ஏத்துக்க போறீங்க. உங்க வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்களா போய் யார்கிட்டயும் சொல்ல வேண்டியதில்லை. அதுவா ஊருக்கு தெரியட்டும்னு விட்டுடுங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டத்துல பங்கெடுக்காதவங்க இப்போ உங்களுக்கு வரப்போற சந்தோஷத்துல மட்டும் வந்து ஒட்டிக்க நினைப்பாங்க. அந்த மாதிரி சுயநலமான ஆட்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. உங்க நிம்மதிக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். கடகராசி உறவுகளே, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 5 ரகசியங்களையும் ரொம்ப கவனமா உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. பல வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இதோ நெருங்கி வந்துடுச்சு. உங்க வாழ்க்கையில இனி நடக்க போறதை யாருக்கிட்டையும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு அற்புதமான ராத்திரியா அமைய போகுது. இது நாள் வரைக்கும் இருட்டுல இருந்தவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வீச போகுது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி ஒரு மாபெரும் வெற்றியாளரா நீங்க வலம் வர போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் இப்பவே தூக்கி போட்டுடுங்க. உங்க முகத்துல எப்போ ஒரு சின்ன புன்னகையோட, முழு நம்பிக்கையோட இனி வர ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க எல்லாரையும் அந்த இயற்கை பார்த்துக்கும். நீங்க உங்க நேர்மையான பாதையில யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம தொடர்ந்து பயணம் செய்யுங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நல்ல மனதுக்கும் கிடைக்க போற இந்த மாபெரும் பரிசை முழுசா ஏத்துக்க தயாரா இருங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் நவகிரகங்களோட முழு பலனும் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அரணா நிக்க போகுது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.